வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் தனரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2026ஆம் ஆண்டு முதலாம் தவணைக்கான பாடசாலைகள் நாளை ஆரம்பம். முன்னைய அரசுகளைப் போலவே அனுர அரசும் தமிழர் தாயகத்தில் சிங்களமயமாக்கலை தொடர்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். மின்சார சபை உத்தியோகத்தர்களை சுய உபயோக பெற செய்வதற்கான நிதியை பாவனையாளர்களின் தலையில் சுமத்துகின்றது அரசு. தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றச்சாட்டு. வருடத்தின் முதல் 2 நாளில் மட்டும் 581 டெங்கு நோயாளர்கள் அடையாளம். வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஜேவிபி கண்டனம். கன்னியா பிள்ளையார் ஆலயம் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடும் தமிழர் தரப்பு. அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்த நடவடிக்கை இலவச கல்விக்கான ஆபத்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 2026ஆம் கல்வியாண்டின் முதல் தவணையின் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக அனைத்து பாடசாலைகளும் நாளை திறக்கப்பட உள்ளது. இதற்கமைய அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் நாளை முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டின் முதல் தவணை நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்றுரூபத்திற்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூலம் பாடசாலைகளுக்கான 2025 கல்வியாண்டு கடந்த டிசம்பர் 22ஆம் தேதியும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு டிசம்பர் 26ஆம் தேதியும் நிறைவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக சுமார் 100 பாடசாலைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக சுமார் 100 பாடசாலைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த பாடசாலைகளில் பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் சில பாடசாலைகளில் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைத்துள்ள முகாம்களாக செயற்படுகின்றன. இந்த நிலையில் குறித்த பாடசாலைகளில் கல்வி கற்ற மாணவர்கள் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு செல்வதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எனினும் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்வதில் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படுமாயின் அது குறித்து ஆராய்வதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நானக கழுவிவ தெரிவித்தார். தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மயமாக்கல் நடவடிக்கைகளை மாறி மாறி அரசுகள் கையாண்டு வருகிறதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். தையிட்டியில் நேற்றைய தினம் நடைபெற்ற நில மீட்பு போராட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தையிட்டியில் நேற்றைய தினம் நடைபெற்ற நில மீட்பு போராட்டத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு வலு சேர்த்துள்ளார்கள். இனி வரும் நாட்களில் இந்த போராட்டம் மேலும் வலுவடையும் என நாம் நம்புகின்றோம். வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வாழும் பிரதேசங்களில் புத்தர் சிலைகளை வலுக்கட்டாயமாக வைப்பதும் அந்த இடங்களை ஆக்கிரமித்து விகாரிகளை அமைப்பதும் பின்னர் அந்த இடங்களை தமக்கு சொந்தமென அறிவிப்பதும் அதிலே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதும் அதனூடாக சிங்கள பௌத்த மயமாக்கல்களை ஏற்படுத்துவதும் என மாறி மாறி வரும் அரசுகள் கையாண்டு வருகின்றன. தையிட்டி நில மீட்பு போராட்டம் வன்முறை போராட்டம் அல்ல, இது அறவழி போராட்டம், உரிமை போராட்டம். மக்களின் காணி விடுவிக்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். மின்சார சபை உத்தியோகத்தர்களை சுய ஓய்வு பெற செய்வதற்கான இந்த அரசாங்கத்தின் திட்டத்திற்காக நாட்டின் மின் பாவனையாளர்களிடமிருந்து ஒரு காலாண்டுக்கு 875 மில்லியன் ரூபாவை அறவிட தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குருநாகலில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணத்தை 30% குறைப்பதாக கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. 9,000 ரூபாய் கட்டணம் 6,000 குறைக்கப்படும் என, 6,000 ரூபாய் கட்டணம் 3,000 ரூபாவாக குறைக்கப்படும் என தேர்தல்கள் மேடைகளில் அனுரகுமார திசாநாயக்க வாக்குறுதி அளித்திருந்தார். நாட்டில் உள்ள சுமார் 80 லட்சம் மின் பாவனையாளர்கள் இந்த பொய் வாக்குறுதிகளினால் ஏமாற்றப்பட்டுள்ளனர். ஆனால் தற்போது 11% மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனையை இலங்கை மின்சார பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுப்பி வைத்துள்ளது. இவ்வாறு மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளமைக்கான காரணங்கள் பல குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று, மின்சார சபை ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக சுயமாக ஓய்வு பெறுவதற்கான முறைமைக்காக 5 ஆண்டுகளுக்கு கடன் தொகையை பெறவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடன்
தவணையை செலுத்துவதற்கு 875 பில்லியன் ரூபாய் 3 மாதங்களில் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த செலவை நாட்டில் உள்ள மின்பாவனையாளர்களிடமிருந்தே அறவிட திட்டமிட்டுள்ளனர். மின்சார சபையின் நஷ்டத்தை குறைத்து அதனை மேம்படுத்துவதற்காக கடந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய வேலை திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் இடைநிறுத்தியது. மின்சார சபையின் உட்கட்டமைப்பு மறுசீரமைப்புகளுக்காக மாத்திரம் சுமார் $5 மில்லியன் செலவாகும். ஆனால் புதிய சட்டத்துக்கு அமைய இதற்கான எந்தவொரு புதிய வேலை திட்டமும் தயாரிக்கப்படவில்லை. இதற்கு மத்தியில் மின்சார சபை உத்தியோகத்தர்களை சுய ஓய்வு பெறச் செய்வதற்கான இந்த அரசாங்கத்தின் திட்டத்துக்காக நாட்டின் மின்பாவனையாளர்களிடமிருந்து ஒரு காலாண்டுக்கு 875 பில்லியன் ரூபாய் அறவிட தீர்மானித்துள்ளனர். அந்த வகையில் 5 ஆண்டுகளுக்கு 1750 கோடி ரூபாய் செலவு மின்பாவனையாளர்கள் மீது சுமத்தப்படவுள்ளது. உண்மையில் இந்த யோசனையை முன்வைத்திருப்பது மின்சார சபை அல்ல. அமைச்சரவையை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற காலநிலையின் போது பெய்த மழைநீர் முறையாக சேமிக்கப்பட்டிருந்தால் இன்று மின் கட்டணத்தை 1% கூட அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டிருக்காது. இந்த முறையற்ற நிர்வாகத்துக்கு இந்த அரசாங்கமே முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த வருடத்தின் முதல் 2 நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் அதிகரித்துள்ளது. அதன்படி 2 நாட்களில் மாத்திரம் 5081 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரஷீலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலையால் டெங்கு குடும்பிகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையிலேயே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினால் வெனிசுலா மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் அதன் ஜனாதிபதி நிக்கோலாஸ் மதுரோ அவரது மனைவி ஆகியோர் அமெரிக்க படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணி விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சுதந்திரமான இறைமையுள்ள நாடான வெனிசுலாவுக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு மக்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கடத்திச் சென்று அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக மேற்கொண்ட ராணுவ ரீதியிலான ஆக்கிரமிப்பு தலையீட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். உலகின் எந்தவொரு சுதந்திர இறைமையுள்ள நாட்டைப் போலவே வெனிசுலாவினதும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மற்றும் ஆட்சியாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் இறைமை அதிகாரம் அந்த நாட்டு மக்களுக்கே உரியது. அதனை மீறுவதற்கு எந்தவொரு வல்லரசுக்கும் உரிமையில்லை. அமெரிக்காவினால் வெனிசுலாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பலவந்தமான ராணுவ தலையீட்டை உலகில் எவரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் என நாம் உறுதியளித்ததாக நம்புகின்றோம். எனவே அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இந்த ராணுவ ஆக்கிரமிப்பை கண்டிக்கும் மக்கள் விடுதலை முன்னணியினரான நாம் வெனிசுலாவின் இறைமை மற்றும் சுதந்திரத்திற்காக குரல் கொடுக்கின்றோம் எனவும் அந்த கட்சியின் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கன்னியா பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பிள்ளையார் ஆலயத்தின் காணிகளை தொல்பொருள் திணைக்களம் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் இதுகுறித்து ஆராய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் என்று குறித்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான எம். ஏ. சுமந்திரன் ஆகியோர் கன்னியா பகுதிக்கு சென்று நிலைமைகளை நேரில் கண்டறிந்தனர். கன்னியா பிள்ளையார் ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினால் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. நீண்ட காலமாக பிள்ளையார் ஆலயம் இருந்து வந்த நிலப்பகுதியை தொல்பொருள் திணைக்களம் தற்போது கையகப்படுத்தியுள்ளமை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதன்போது குறித்த காணி கையகப்படுத்தப்பட்ட விதம் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி சட்டத்திரணி எம். ஏ. சுமந்திரன் கேட்டறிந்தார். தொடர்ந்து இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக கையாள்வது குறித்தும் நீதிமன்றத்தை நாடி குறித்த காணியை மீள பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. மக்களின் வழிபாட்டு உரிமைகளையும் வரலாற்று அடையாளங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் ஒன்றிணைந்து செயற்படவுள்ளதாக இதன்போது தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை எதிர்க்குமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாற்றங்கள் இலங்கையின் இலவச கல்வி முறைமையை அச்சுறுத்துவதாகவும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை ஓரம் கட்டும் என்றும் கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது.
தேசிய மக்கள் சக்தி பதாகையின் கீழ் ஊக்குவிக்கப்படும் கல்வி சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரினால் பின்பற்றப்பட்ட கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றது எனவும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பும் குற்றம் சுமத்தியுள்ளது. நவீனமயமாக்கல் மற்றும் மறுசீரமைப்பு என்ற போர்வையில் சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அத்துடன் சீர்திருத்தங்களின் வெளிநாட்டு நிதியுதவி கூறுகள் குறித்தும் கூட்டமைப்பு கவலைகளை எழுப்பியது. கல்வி மறுசீரமைப்புடன் தொடர்புடைய திட்டங்களில் சுமார் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இருப்பதாக கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த நாட்டின் இடைக்கால ஜனாதிபதியாக தற்போதைய உப ஜனாதிபதி டெல்சி ட்ரோக்ஸை நியமித்து வெனிசுலா உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெனிசுலா மீது நேற்றைய தினம் திடீர் தாக்குதலை மேற்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து அமெரிக்காவிற்கு நாடு கடத்தியுள்ளது. இதனையடுத்து வெனிசுலாவின் எண்ணெய் வளங்களை இனி அமெரிக்க நிறுவனங்களே நிர்வகிக்கும் எனவும் தமக்கு சாதகமான அரசாங்கம் அமையும் வரை அமெரிக்க ராணுவம் அங்கு நிலை கொண்டிருக்கும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து வெனிசுலாவில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி டிரம்பின் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என சீனா, ரஷ்யா, பிரேசில், கியூபா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை என்பன கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் வெனிசுலா உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள டெல்சி ரோட்ரிகஸ் அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் தோன்றி நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றியுள்ளார். அங்கு இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், வெனிசுலாவின் ஒரே ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மட்டுமே. அவரை அமெரிக்கா உடனடியாகவும் நிபந்தனைகளின்றியும் விடுதலை செய்ய வேண்டும். எமது நாட்டு மக்களை பாதுகாக்க அனைத்து பாதுகாப்பு படைகளையும் நாம் தயார் நிலையில் வைத்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2026ஆம் ஆண்டு முதலாம் தவணைக்கான பாடசாலைகள் நாளை ஆரம்பம். முன்னைய அரசுகளைப் போலவே அனுர அரசும் தமிழர் தாயகத்தில் சிங்களமயமாக்கலை தொடர்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். மின்சார சபை உத்தியோகத்தர்களை சுய உபயோக பெற செய்வதற்கான நிதியை பாவனையாளர்களின் தலையில் சுமத்துகின்றது அரசு, தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றச்சாட்டு. வருடத்தின் முதல் 2 நாளில் மட்டும் 581 டெங்கு நோயாளர்கள் அடையாளம். வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஜேவிபி கண்டனம். கன்னியா பிள்ளையார் ஆலயம் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடும் தமிழர் தரப்பு. அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்த நடவடிக்கை இலவச கல்விக்கான ஆபத்து, அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.